ப்ரோ போலீஸ் காசு வாங்கிட்டு என் மேலே வந்து பொய்யான வழக்கை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த வழக்கை வந்து நான் எப்படி ரத்து செய்யணும் அப்படின்னு இந்த நண்பர் கேட்டிருக்காரு. அதற்கான பதில் வந்து என்னன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பாருங்கள். போலீஸ் வந்து உங்கள் மேலே ஒரு பொய் கேஸ் போட்டாங்கன்னா அதை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதை வந்து எப்படி வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றம் அல்லது உச்சநீதிமன்றங்களில் வந்துட்டு ஸ்குவாஷ் பெட்டிஷன், அதாவது வழக்கினை வந்து ரத்து செய்யும் விதமாக வந்துட்டு ஒரு மனுவை வந்து நீங்கள் வந்து தாக்கல் செய்யணும். ஃபர்ஸ்ட் BNS 483, அதாவது 483 பிரிவின்படி பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றம் போலி வழக்குகள், அதாவது பொய் வழக்கினை ரத்து செய்யும் உரிமை வந்து அதிகாரம் வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதை எவ்வாறு வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவதாக ஆதாரம் இல்லாமல் ஒரு வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, இன்னொன்று வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழிவாங்கும் நோக்கத்திற்காக ஏதேனும் வழக்கு தொடரப்பட்டு இருந்தால், மூன்றாவது வந்து குற்றம் நிரூபிக்க முடியாத நிலையில் உள்ள எஃப்ஐஆர்களை வந்து பதிவு செய்ய இந்த ஸ்குவாஷ் பெட்டிஷன் ஆனது உயர்நீதிமன்றம் அல்லது உச்சநீதிமன்றத்தில் வந்து நம்ம வந்து பதிவு செய்யலாம். போலீஸ் தரப்பிலிருந்து வழங்கப்பட்ட எஃப்ஐஆர் மற்றும் சார்ஜ்ஷீட் இதை வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸாக வந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்திலோ அல்லது உயர்நீதிமன்றத்திலேயோ ஸ்குவாஷ் பெட்டிஷனை வந்து ஒரு வழக்கறிஞர் மூலமாக நீங்கள் வந்து தாக்கல் செய்யணும். உங்கள் மீது குற்றம் இல்லை அப்படின்னு நிரூபிக்கும் விதமாக ஏதேனும் ஆதாரங்கள் இருந்தால், அல்லது உங்கள் குற்றத்தை நிரூபிக்க முடியாத வகையில் உள்ளதால் அப்படின்னு ஏதேனும் ஒரு தகவல்கள் ஆதாரங்கள் இருந்தால், அதனை அடிப்படையாக கொண்டு நீங்கள் நீதிமன்றத்தில் சென்று இந்த ஸ்குவாஷ் பெட்டிஷனை வந்து நீங்கள் தாக்கல் செய்து அதன் மூலமாக அந்த வழக்கினை வந்து ரத்து செய்யலாம். இது மாதிரி பொய் வழக்குகளை ரத்து செய்யும் அதிகாரம் வந்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆகையால் பொதுமக்கள் யாரும் போலீஸ் பொய் கேஸ் போடுறாங்க, இல்லை பழிவாங்கும் நோக்கத்திற்காக ஏதேனும் வந்துட்டு பொய் கேஸ் நம்ம மேலே போட்டுருவாங்க அப்படின்னு யாரும் பயப்பட தேவையில்லை. இந்த ஸ்குவாஷ் பெட்டிஷன் மூலமாக உங்களுடைய பொய் வழக்கினை வந்து ரத்து செய்யலாம் அப்படின்றத உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பொய் வழக்கின் மூலமாக பாதிக்கப்பட்ட நண்பர்கள் இருந்தால் அவர்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.